நம்ம வீட்டுல சரியான முறையில ஒயரிங் பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டு ஒயரிங் எரிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சரவணன். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு, லோ வோல்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லோ வோல்டேஜ் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க ஒரு ஆம்பியரை விட அதிகமான ஆம்ப்ஸ் கரண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு 2000 வாட்ஸ் லோடு இருக்குன்னு வச்சுக்கோம். அது யூஸ்வலா நார்மல் வோல்டேஜ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 9 ஆம்பியர் கரண்ட் இருக்கு. அதே லோ வோல்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 150 160 வோல்டேஜ் இருக்கிற ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கிற இடங்கள்ல அதே லோடு தான் இருக்கும். ஆனா லோ வோல்டேஜ் இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த ஒயர்ல கிட்டத்தட்ட 13 ஆம்பியர் கரண்ட் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஆம்பியர் வந்து ஜாஸ்தியா கரண்ட் எடுக்கும். நம்ம சரியான லோடுக்கு தான் ஒயரை போட்டிருக்கோம் நம்ம நினைப்போம். ஆனா இவில இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த லோ வோல்டேஜ்னால நம்ம ஒயர்ல அதிகப்படியான கரண்ட் உள்ள பாஸ் ஆயிட்டு இருக்கும். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆயிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆயிட்டே வந்துட்டு அந்த காப்பரோட தன்மை மாறும். அதுக்கு மேல இருக்கிற அந்த இன்சுலேஷன் லெவல் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். இது கொஞ்சமா ஹீட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அது ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம்னா, இமிடியேட்டா நீங்க இபில சொல்லி நீங்க எங்க ஏரியால என்னோட வீட்டுல லோ வோல்டேஜ் இருக்குது, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணணும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஒரு 500 வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா அந்த இடத்துல வீடுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டோம். அப்ப எவ்வளவு எண்ணிக்கையில வீடுகள் அதிகரிச்சுட்டே போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸையோ அல்லது அடிஷனல் டிரான்ஸ்ஃபார்மரோ நம்ம போட வேண்டியது இருக்கும். ஆனா இபில அதை அதிகமா போட்டுக்க மாட்டாங்க. அப்போ ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா பல வீடுகளுக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்ஸ் எல்லாமே வரிசையா கொடுக்கவே ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல ரொம்ப தூரத்துக்கு கரண்ட் சப்ளையை எடுத்து போவாங்க. அப்ப அதுல ஏற்படுற வோல்டேஜ் லாஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது தூரமா இருக்கிற வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப தூரமா இருக்கிற வீடுகளுக்கு வோல்டேஜ் ரொம்ப குறைவா வரும். நானே இதை நிறைய வீடுகள்ல பாத்திருக்கேன். 140 வோல்டேஜ் எல்லாம் இருந்து நான் பாத்திருக்கேன். 9 ஆம்ப்ஸ் கரண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 13-14 ஆம்பியர் கரண்ட் எடுக்கும். இப்படி இருந்ததுன்னா உங்க வீடு ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இமீடியட்டா உங்களோட எம்சிபியை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எம்சிபி சரியான அளவுல போட்டுருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இபில சொல்லி உங்களுடைய வீட்டுக்கு வர்ற வோல்டேஜஸ் சரியான முறையில வர்றதுக்கு ஏற்படுத்தும். நான் உங்க சரவணன்.